லெபனான் நாட்டின் தலைநகர் பெய்ரூட் மீது உச்சகட்ட தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல். இதனால் அந்த பிராந்தியமே பதற்றத்துடன் காணப்படுகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறும் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானின் பல பகுதிகள் மீது குண்டுமழை பொழிந்து வருகிறது. தெற்கு பெய்ரூட் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வரும் வான்வழி தாக்குதலால் ஏராளமான கட்டடங்கள், குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் தன்னார்வலர்கள், பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தஹியே நகரின் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் இடங்களை குறிவைத்து தாக்குதலை தொடர்ந்து வருகிறது இஸ்ரேல். இது தொடர்பாக லெபனான் நாட்டின் சுற்றுச்சூழல் அமைச்சர் நாசர் யாசின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 145 தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவம் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நபாதி மற்றும் தெற்கு லெபனானின் அதிக அளவு தாக்குதல்கள் நிகழ்ந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை லெபனான் மீது இஸ்ரேல் 13,222 முறை தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 4000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 16,000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பெய்ரூட்டின் மீது உச்சகட்ட தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருவது அப்பகுதி முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.